ரொமான்ஸுக்கும் மேரேஜுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ரொமான்ஸே இந்த ஃபேஸ்ல வரலனாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். உங்கள் மூஞ்சில் ரொமான்ஸே வரலனாலும் மேரேஜ் கன்ஃபார்ம். அதாவது லவ்ங்கிறதே 150 இயர்ஸ் ஓல்டு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு ஃபேமிலிஸ் எப்படி மேரேஜ் பண்ணாங்கன்னா, என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, உங்ககிட்ட 5-6 மாடுங்க இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேரலாம். சேர்ந்தா கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு நம்மளால் சர்வை பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மளால் சர்வை பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது ஒரு எக்கனாமிக் அரேஞ்ச்மெண்ட்டை தான் பார்த்தா. அதாவது பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்ற கேள்விங்க கிடையாது. ஏன்னா அப்போ ஒரு ஆவரேஜ் பர்சனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 35 to 40 இயர்ஸ் தான். பஞ்சம் வந்துச்சுன்னா ஒரு வில்லேஜே அழிஞ்சிரும். அகைன் நிறைய புவர். ஸோ இப்படி லைஃபே ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லை என்னோட ஃபேமிலி சொத்தை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்றான் ரெண்டு ஃபேமிலிஸும் பண்ணிக்கிற டீல் தான், இல்லை ஒரு எக்கனாமிக் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த மேரேஜ். அப்போ அந்த காலத்தில் லவ்வே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் அதை ஒரு நோய் வந்த மாதிரி தான் பார்த்தாங்க. யாராவது லவ் பண்ணால் அது ஒரு இல்லீகலாக தான் பார்த்தாங்க. அது பார்ட் ஆஃப் மேரேஜாக இல்லை. ஸோ லவ் பண்ணுறவங்க எல்லாரையுமே ஒரு புத்தி கெட்டவங்க, பைத்தியக்காரத்தனங்க, இல்லை திருத்தனமாக இருக்காங்க அப்படி தான் பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் ரோமியோ ஜூலியட்ன்ற லிட்ரேச்சரே லவ் வந்தால் என்ன ஆகும், நீ எப்படிலாம் செத்து போவன்றத லிட்ரேச்சர் மூலியமாக ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். அது ஒரு வார்னிங்காக தான் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணார். 19th சென்ச்சுரியில் தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. அதாவது வில்லேஜ் சைடில் இல்லை பல ஊரில் இருந்து எல்லாரும் சிட்டிக்கு மூவ் ஆகிறாங்க பிகாஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஸோ ஃபேக்ட்ரிஸ் மூலயமா எல்லாரும் அவங்க பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸில் இருந்து இண்டிவிஜுவலாக அவங்களால சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது, அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அட் த சேம் டைம் 19th சென்ச்சுரியில் நிறைய ஃபிலாசபர்ஸ் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், பர்சனல் ஹாப்பினஸ், உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு பல கான்செப்ட்ஸை உருவாக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே நேரத்தில் சேரும்போது நிறைய மக்கள் எடுத்த முடிவு, எனக்கு பிடிச்சமான, எனக்கு சந்தோஷமாக இருக்க ஒருத்தரை கூட நான் என் வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன் அப்படின்ற விஷயத்துல தான் லவ் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. அதாவது என் ஃபேமிலிக்காக, என் ஃபேமிலி பிஸ்னஸ்க்காக, என் சொத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ரீசன்ஸ்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சி எனக்கு ஏற்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ரொமான்ஸே எவால்வ் ஆச்சு. இந்த பீரியட் தான் ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நிறைய கவிதைகள், நாடகங்கள், அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் எல்லாமே வந்து ட்ரூ லவ், சோல்மேட், மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு கான்செப்டை நிறைய செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் த்ரூ ஹாலிவுட், டிஸ்னி, பாலிவுட், இப்போ இருக்க சினிமாஸ், ஈவன் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது, உங்கள் சோல்மேட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில். பட் அதோட ரியல் ட்ரூத் என்னென்னா இது ஜஸ்ட் 150 இயர்ஸ் ஓல்டு கான்செப்ட் தான், டைம்லெஸ் ட்ரூத் கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் எலன் ஃபிஷர் அப்படின்ற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒரு டீப் ஸ்டடி பண்ணுறாரு. அதாவது கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகிருக்க ஒரு யங்ஸ்டர்ஸையும் லவ்வில் இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸையும் ரெண்டு பேர் பிரெயினையும் அவர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. கொக்கைன் சாப்பிட்றவங்க என்ன பிரெயின் கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரி தான் லவ்வில் இருக்கவங்க கண்டிஷனும் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ மேரேஜில் ரொமான்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் அங்கே சொல்கிற பேர் வேறு, கம்பேனியனேட் லவ்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு ஸ்கில் பேஸ்ட், ஸ்லோவாக, செக்யூர்டாக, டீப் அட்டாச்மெண்ட்டு, கண்டினியூஸ் எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு பில்டிங் மாதிரி, ஒரு டால் பில்டிங், அதாவது நீங்கள் லைஃப் டைமுக்கு அந்த பில்டிங்கில் பிளாக்ஸ் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் இப்போ இருக்க மாடர்ன் டேட்டிங் ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. ஃபஸ்ட்டு ரொமான்ஸு, அப்புறம் கமிட்மெண்ட்டு. ஆனால் கரெக்ட் ஆர்டர் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டு, அப்புறம் கம்பேனியன் லவ். ஏன்னா லவ்ங்கிறது ஒரு போனஸ் தான், அது ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. இந்த போஸ்ட் இன்னும் அரேஞ்ச் மேரேஜை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கான போஸ்ட் இல்லை, அதே சமயம் ஒரு பர்சனல் சாய்ஸை ரிஜெக்ட் பண்ணுற போஸ்ட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்குள்ளே வர பட்டர்ஃப்ளைஸ் மூலியமாகவோ இல்லை ஸ்பார்க் மூலியமாகவோ சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் 4 வருஷத்தும் இல்லை 3 வருஷத்துக்கு போயிடும். பட்டர்ஃப்ளைஸும் ஸ்பார்க்கும் போன அப்புறமும் உங்களுக்கு யார் கூட ஸ்டே பண்ணணும்னு தோணுதோ அங்கேருந்தா உங்கள் டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ லவ்ன்றது ஒரு ஃபீலிங்கு, மேரேஜ்ன்றது டிசிஷன். ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ட்ராப்.